பால் பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருள்: பச்சரிசி 2 கப், பால் 4 கப், தண்ணீர் 4 கப், உப்பு தேவைக்கேற்ப, நெய் 2 டீஸ்பூன். பச்சரிசிங்கிறது நம்ம பொங்கல் வைக்கிறோம்னிங்கன்னா அந்த அரிசி, புது அரிசியை எடுத்துங்க. இப்போ பொங்கல் எப்படி வைக்கிறது நம்ம பார்ப்போமா? பொங்கல் எப்படி செய்யுது நம்ம பார்ப்போமா? முதல்ல குக்கரை நீங்கள் அடுப்பில் வச்சுங்க. அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம அரிசியை ஆட் பண்ணுங்கள். அரிசி ஆட் பண்ணிட்டு நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. 4 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் பால். ஏன்னா நம்ம இப்போ 2 கப்பு அரிசி போட்டிருக்கோம். ஸோ 4 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் பால். இப்போ இதுக்கு நம்ம 2 டம்ளர்னா அரைப்படி வருங்க. அரைப்படிங்கிறத கையில் நம்ம கைப்பிடிக்கு அரை பிடிச்ச உப்பு போட்டுங்க, கல் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நம்ம இப்போ காய்ச்சின பால் தான் போட்டிருக்கோம், அதனால் ஒன்றும் ஆகாது, நீங்கள் உப்பை போட்டுருங்க. இப்போ இதை குக்கரை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா நமக்கு பால் பொங்கல் ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி குக்கரை நம்ம மூடி வச்சுட்டு 5 விசில் வர வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. 5 விசில் வந்தோடனே இதை இறக்கிடுங்க. பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு பொங்கல். இப்போ நம்ம இதை திறந்து இதில் 2 ஸ்பூன் நெய் நம்ம விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா அருமையான பால் பொங்கல் நமக்கு தயாராகிடுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் நம்ம நெய்யை விடுவோம். இதில் எதுவுமே நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுக்கு நல்ல சைட் டிஷ் நம்ம கடைசல் ஏதாவது செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி இது எல்லாமே கலந்து நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுன்னா நம்ம பால் பொங்கல் தயாராகிடுச்சுங்க. நம்மளுடைய பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக எந்த கடைசல் வச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்குங்க. பருப்பு சாம்பார் இதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பால் பொங்கல் தயார்.